இந்த இந்த பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதனால அந்த பிளாஸ்டிக் வந்து கிரவுண்ட் வாட்டரை பிளாக் பண்ணுது. அது கலந்து போய் பிளாக் பண்ணி இப்போ மழை வந்தால் கூட தண்ணி கீழே நிற்க மாட்டேங்குது. அதனால இது தண்ணி பஞ்சம் வரலாம். இப்போ எதிர்காலத்தில் தண்ணி பஞ்சம் வரும்போது நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்குலாம் தண்ணி குடிக்கவோ இல்லை பயன்படுத்தப்படவோ இருக்காது. ஸோ அதனால இந்த தண்ணியை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் பெங்களூரில் கூட நிறைய நெகிழி யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நிறைய தண்ணி பஞ்சாயி 1 மாதம் பெங்களூர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதனால சே நோ டு பிளாஸ்டிக். நெகிழி பொருட்களை பயன்படுத்தாது. நன்றி. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட்டட் ஆன் June 5th. ஸோ அதனால் பள்ளி கல்வித்துறையிலிருந்து இந்த வாரம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கும்படி சொல்லியிருந்தாங்க. அதை முன்னிட்டு நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னால் வந்து மரம் நட்டோம். அதை வந்து இந்த நாளையில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் கூடாது, நம்ம வந்து மஞ்சள் பை பயன்படுத்தணும், அதனால் வந்து சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்கலாங்கிறத வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னும் வரும் நாட்களில் வந்து எப்படி நம்ம சுற்றுச்சூழலை வந்து தூய்மையாக வைத்துக்கிடுறது, அதே போல் மரங்கள் நடுறது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து உற்சாகப்படுத்துறது. ஸோ அதனால இந்த சீசனல் சேஞ்சஸை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படுகிற நோய்கள், உதாரணமாக கேன்சர் போன்ற கொடிய நோய் வந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டத்தினால வர்ற கரும் புகையினால் ஏற்படுற நோய்கள், லங்ஸ் பாதிப்பு, இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து மக்களை வந்து தற்காத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான மழை வரணும்னா நிறைய மரம் நட்டு ஆகணும். மரம் நடும் பட்சத்தில் தான் வந்து மழை நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய மரங்கள் அழிக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுறது. அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் சார்பாக இந்த கேம்பெயினை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் ஜெபதாஸ் தினகரன். MCC பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறேன். வணக்கம், நான் சென்னை மேல்நிலை கிறிஸ்துவ பள்ளியில் இருந்து படிக்கிறேன். எங்கள் தலைமை ஆசிரியர் உதவியுடன் மற்றும் எக்கோ கிளப் ஆசிரியர் உதவியுடன் நெகிழி பொருட்களை விழிப்புணர்வை பற்றி பேச வந்திருக்கிறோம். நெகிழி பயன்படுத்துவதால் சாலையோரம் மக்கள்கள் வீசிவிட்டு செல்கிறார்கள்.